ஸோ ஆல்ரெடி இதோட கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துடுங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதோட ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயின் கிளாத்தோட ரைட் சைடில் லைனிங் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம குண்டூசி வச்சு ஃபுல்லாக நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து தைக்கும் போது அசையாமல் அப்படியே நம்மளுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். ஒரு 1/4 இன்ச் ஸ்பேஸ் விட்டு நான் நெக்கை இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ வரைஞ்சி எடுத்துகிட்டு அது மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஓரத்துலேருந்து இப்படி தையல் போட ஆரம்பிக்கிறேன். தையல் போட்டு இந்த கார்னர் வர்றப்போ நம்ம அப்படியே நம்மளோட கிளாத்தை அப்படி டர்ன் பண்ணிக்கிட்டோம். டர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே இப்படி தையல் போடணும். அதே மாதிரி இந்த கார்னர் வர்றப்போ அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப தையல் போட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட பானைக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வர முடியும். உள்ளே இருக்க கிளாத்தை அப்படியே நான் சுற்றி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த குண்டூசிலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்கை திருப்புறதுக்காக உள்ளே ஃபுல்லாக இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபுல் நெக்கும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். லைனிங்கை அப்படியே நான் ஈவனாக அப்படியே உள்ளே விட்டுக்கிறேன். உள்ளே விட்டு நெக்கை திருப்பி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ நான் என் கையை வச்சு இப்படி அந்த நெக்கு ஷேப்பு ஃபுல்லாக அழுத்தி விட்டுக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் ஸ்பேஸ் விட்டு இதே மாதிரி நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த இடம் வரப்போ நம்ம எப்போவுமே வந்து ரொட்டேட் பண்ணி தான் நம்ம தையல் போட்டுருக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு கார்னர் வரதில்ல, இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பானைக்கு வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ லைனிங் கிளாத்தை நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நல்லா மடிச்சுட்டு நான் வந்து இந்த 1/2 இன்ச்சுக்கு ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கல இந்த கிளாத்து, அது ஃபுல்லாக எல்லாத்தையுமே மெயின் கிளாத்தில் நான் அப்படி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்டர் கிளாத்தை கட் பண்ணி நெக்கில் நான் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து தைச்சிக்க போகிறேன். ஸோ அது நீட்டாக இருக்கும் பார்க்க. 1.5 இன்ச் வித்தில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து 2 பக்கமும் 1/4 இன்ச் மடித்து அந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நெக் மேலே வச்சுட்டு கார்னர் கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்க் போட்டிருக்கோம்ல, அங்கேருந்து க்ராஸாக இந்த கார்னருக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் மார்க் பண்ணிக்கிறேன். சேம் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை மடித்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம்ல மார்க், அதுலேருந்து இந்த கார்னருக்கு நம்ம அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பீஸ் அப்படியே நெக் மேலே வச்சு நான் நெக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி பேக் நெக் வந்து ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஒரு 9 இன்ச்சாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறேன். ஸோ பார்த்து இது மாதிரி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணி இதுலேருந்து அப்படியே இந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு 1 இன்ச் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கர்வ், நான் பேக்கில் வந்து ரவுண்ட் ஷேப் தான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
பேக் சைடு லைனிங்கை கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி நான் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பேக் சைடோட நெக்கையும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அதே மாதிரி குண்டூசி வச்சு நம்ம இதுலேயும் அப்படியே செக்யூர் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு பண்ணால் நமக்கு நெக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே இருக்க கிளாத்தை அப்படியே நம்ம கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். உள்ளே அதே மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போது கரெக்டாக ஈவனாக எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து விட்டுடலாம். இப்போது அப்படியே நம்ம நெக்கை ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஈவனாக நம்ம ரவுண்ட் ஷேப்பை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரியே பேக் சைட்லேயும் சுற்றி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சுற்றி இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டிச்சஸே வெளியில் தெரியாமல் எப்படி கன்சீல்டாக நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஜாயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தையலே வெளியில் தெரியாமல் நம்ம அழகாக ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் 2 ஷோல்டரையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவ்ஸ்க்கு நம்ம சென்டரில் இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ஃபுல்லாக 2 ஸ்லீவ்ஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்படியே சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எப்போவுமே கொஞ்சம் லூஸ் விட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஃபுல்லாகவே வந்து 1 இன்ச் கேப் விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஜாயின் பண்ணும்போது 1 இன்ச் கொடுத்து இந்த மாதிரி வரையாமல் நம்ம கரெக்டாக 1 இன்ச் எடுக்காமல் ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம கேப் விட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லிட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு இது மாதிரி கீழேருந்து நம்ம வந்துட்டு இதே மாதிரி கீழேருந்து கொண்டு வந்துட்டு இங்கே மேலே வந்து இந்த சென்டரில் நம்ம நிறுத்திட்டு அப்படியே அழகாக அப்படியே அதை ரொட்டேட் பண்ணிடணும். ரொட்டேட் பண்ணி இந்த சைடு நம்ம போட்டுட்டு அதே மாதிரி இந்த சைடு திருப்பி நம்ம அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் மடிச்சுட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்லிட் வந்து அழகாக வரும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் ஸ்லிட்டு தைச்சிக்கலாம். நான் பேக் சைடு வந்து ரோப் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக கிராஸ் பீஸ் இருக்கும்ல அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிறேன் தனித்தனியாக. ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம கேப் விட்டுட்டு நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக மடித்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். சைடில் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீடில் நம்ம இந்த பக்கம் விட்டுட்டு அதை அப்படியே மடிச்சுட்டு ஃபுல்லாக இந்த நீடில் சைடை இந்த மாதிரி உள்ளே நம்ம பொறுமையாக விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபுல்லாக அந்த கிளாத்து கீழே இருக்குல்ல அதை அப்படியே இழுத்து விட்டுட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அதை அப்படியே அழகாக திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் நம்மளோட ரோப் வந்து அழகாக ரெடி ஆகிடும். ஸோ இது இப்போ நம்ம தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த ரோப்பில் வைக்கிறதுக்கு டசல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2.5 இன்ச்சஸில் வந்து நான் இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ட்ரையாங்கிள் மாதிரி முடிச்சுட்டு நடுவில் அந்த ரோப் வச்சு நம்ம அழகாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம்.
இது அப்படியே அழகாக வெளியில் எடுத்து விட்டுக்கலாம். நாட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம பேக் சைட்லேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி அந்த இடத்துல நம்ம ரோப் வச்சு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளோட ரோப் ரெடி. ஃபைனலாக நம்ம ஒரு குர்த்தி ரெடி. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.